Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு கார சாரமான காளான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியா, ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணல்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் க்ரீன் கலரில் இருக்குது, வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து 2 பேக்கெட் காளானுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், அதே போல் 2 பெரிய தக்காளி பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததான் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலா வந்து தக்காளியில் நல்லா வதங்கட்டும். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக காளான் சேர்த்துக்கலாம். காளான் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். லேஸாக போட்டால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். முன்ன வந்து தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துனேன். இப்போ காளானுக்கும் சேர்த்து தேவையான அளவு போடுறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காளான் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக மேலே மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரசாரமான காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.